மீன் வயத்துல 3 நாள் இருந்தது யார் தெரியுமா? ஆனா யோனா ஒரு நாள் கத்தர் கூட பேசினாரு. நினைவேக்கு பேசாம பண்ணு சொன்னாரு. நான் நினைவேக்கு போகாம டஸ்டஸுக்கு போக கப்பல் ஏறிட்டேன். காற்று நல்லா வீசிச்சு, கடல் கொண்டுச்சு. எல்லாரும் பயந்தாங்க. நான் சொன்னேன், என்னை கடலை தூக்கி போட்டுங்க, எல்லாம் அமைதியாவது சொன்னேன். எல்லாரும் சேர்த்து கடலை தூக்கி போட்டாங்க. கத்தர் எனக்கு அங்கே ஒரு பெரிய மீனை ஆட்டம் பண்ணியிருந்தாங்க. மீன் வந்து எனக்கு அடிக்காம அப்படியே விழுங்கிட்டு மீன் வீட்டில் 3 நாள் சேவ் பண்ணிகிட்டே இருந்தேன். கத்த வர மீன் வந்து கட்டளையிட்டாங்க. இந்த மீன் வந்து காலையில கக்கிட்டு திரும்பி விவசாயம் பண்ணேன். 40 நாளாக பட்டணாடியை போட்டு சொன்னேன். பெரியோ சிறியோ ராஜாக்கார் மிருங்க ஜீவங்கள் தண்ணி கூட பிடிக்காம யோசனை பண்ணாங்க. நான் வந்து ஆரோக்கியத்தை பார்த்து தூக்கிட்டு இருந்தேன்னா வச்சு பார்த்தா நான் கடிச்சு பூச்சி கடிச்சு ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு ரொம்ப கவலைப்பட்டேன். ஆண்டவர் சொன்னார், ராமக செடிக்கே ஒரு கவலைப்படுறியே, வலது கைக்கும் இல்லது கைக்கும் விட்ட சரியாக லட்சக்காக மக்களுக்கு நான் பயிர்காமல் இருப்பேன்னா என்று ஆண்டவர் சொன்னான். கொண்டு வந்தது யோனா அண்ணனுக்கு வந்த அழைப்பை தட்டி விட்டார். யோனா அண்ணனும் நினைவேக்கு கோணி தேவன் சொன்னாரு. நினைவேக்கு நோனி யோனா சொன்னாரு. நினைவேக்கு கோணி தேவன் சொன்னாரு. நினைவேக்கு நோனி யோனா சொன்னாரு. புகை பண்ணாத யோனாவ நீ ஒன்று சொல்ல செஞ்சான். புகை பண்ணாத யோனாவ மீன் ஒன்று சொல்ல செஞ்சான். அது ஒன்று வந்தது யோனா அண்ணனுக்கு வந்த அழைப்பு தட்டி விட்டார். யோனா அண்ணனும் விசுக்குள்ள யோனா ஜெயித்தாரா. அழகு திசுக்கு கட்டளையிட்டா. விசுக்குள்ள யோனா ஜெயித்தாராம். அழகேட்டு பிசுக்கு கட்டளையிட்டா. கரையில யோனாவை திரோபதிச்சா. தேவபணியை வேற விசாரிச்சாரா. கரையில யோனாவை திரோபதிச்சா. தேவபணியை வேற விசாரிச்சாரா. ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா